எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ற கணவர் வந்து வட்டக்கச்சில வந்து அவர் இறந்துட்டு, மாவீரரா போயிட்டு. அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு பிறகு இடம்பெயர்ந்து நாங்க வவுனியா செட்டிக்குளம் என்ற இடத்துல இருந்தோம் நாங்க. இருக்கும்போது அப்ப வந்து வேற வேற ஊராக்கள் இருந்த இடம் அது வந்து யாரு எவருன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த டைம் எனக்கு வந்து 21 வயசு எனக்கு. மகனுக்கு வந்து 2 வயசு. அப்ப நான் வந்து எனக்கு தெரியாது ஒரு அண்ணாவோட நான் பழகிட்டேன். அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவர். அது எனக்கு தெரியாது. அவர் தான் கல்யாணம் முடிக்கல அப்படி என்று சொல்லி என்ன லவ் பண்ணி என்னோட பழகி, எனக்கு வயித்துல ஒரு புள்ள போக தான் தெரியும். அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு 2 புள்ளையோட இருக்கிறேன். வந்துட்டேன் நல்லா. அதோட நான் அழுதேன். அவங்க என்ன அடிக்கலாம் வந்தாங்க. ஒண்ணுமே என்னால செய்ய எங்கட காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கடந்த 6 மாதத்துக்கு முன்பதாக எங்களுடைய சணல் வந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் வந்து 12 குடும்பங்களுக்கான உதவிகளை வழங்கி காணொளி செய்து நாங்கள் போன இடத்துல சுபாஷினியுடைய காணொளியில் நாங்கள் பதிவு செய்திருந்த நாங்கள் சில சின்னொரு ஒரு என்னன்னு சொல்ற சின்னொரு அவளுடைய நிலைமையில சின்னொரு மாற்றம் இருந்தபடியா அந்த காணொளி வந்து நாங்கள் பதிவு செய்ததுக்கு பிறகு அதை ஒளிபரப்பு செய்ய வேண்டாம் என்று கேட்டதுக்கு அமைவாக 6 மாதத்துக்கு முன்பதாக நாங்கள் காணொளி பதிவு செய்தது. அந்த காணொளிக்கு ஆரம்ப காணொளிக்கு வந்து நோர்வேல இருக்கிற உறவு ரூபாய் 25,000 வழங்கி இருந்த அந்த பணம் வந்து சுபாஷினிட்ட நாங்கள் வழங்கி இருந்தனாங்க. ஆனால் இன்றைக்கு அதை காணொளியில காட்ட இயலாது. அந்த பணம் வந்து வழங்கி போட்டு நாங்கள் போன இடத்துல இழுப்பக்கடவை தாண்டி போய் கொண்டு தேக்கல அவ காணொளிய அண்ணா நிப்பாட்டி வையுங்கோ நான் சில விடயங்கள் கதைக்க இருக்குன்னு சொல்லி அப்போ நாங்கள் 6 மாதத்து முதல் நாங்கள் இந்த காணொளி பதிவு செய்தபடியே அந்த பதிவை நாங்கள் வந்து நீக்கிட்டோம். அதுக்கு அமைவாக இவா தொடர்ந்து வந்து வேற ஒரு பகுதியில வந்து ஒரு கடை ஒன்றில தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அது போதுமான பணம் சம்பளம் கிடைக்காத காரணத்தால தன்னுடைய 2 பிள்ளைகளோடும் சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நிறைய விடயங்களை சொல்லி எங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு குரல் பதிவு ஒன்று அனுப்பியிருந்தா இந்த குரல் பதிவை நான் கேட்டு இவைகளின் நிலைமையை நான் வந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வார ஆட்களுக்கு நான் இதை தெரியப்படுத்தினதற்கு அமைவாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் மன்னார் மாவட்டம் அடம்பன் வண்ணாகுளம் என்ற இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். மன்னார் மாவட்டம் அடம்பன் வண்ணாகுளம் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இவா ஒரு பெண் தலைமுத்துவ குடும்பம். இவா ஒரு மாவீரர் குடும்பம். அதோட வந்து அவ தன்னுடைய வரலாறுகளை சொல்லுவா. அந்த வகையில நாங்கள் முதல் எங்களை அழைச்சது எங்கள்கிட்ட இன்னத்துக்கான உதவியை எதிர்பார்த்து நின்றவா 6 மாதத்துக்கு முதல் நாங்கள் பதிவு செய்து அந்த காணொளி ஒளிபரப்பாகாமல் இருந்தும் மீண்டும் நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் வந்து இன்றைக்கு நாங்கள் உதவிக்கரம் வந்து நீட்டி இருக்கிறோம். அதே போல அவாக்கான உதவிக்கரங்களை நீட்டுறதுக்கான உதவியையும் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் சுபாஷினிகிட்ட கேட்டறிவோம். இப்போ எங்களை அழைச்சது எங்களுக்கான தனக்கான வாழ்வாதாரத்துக்கான உதவி எண்ணற்ற குரல் பதிவு மூலம் சில விடயங்கள் கதைச்சிருக்கா. அதனுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் சொல்லி தான் இன்றைக்கு என்ன நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அப்ப திரும்பவும் வந்து எங்களை அழைச்சி எங்களுக்குள்ளால தான் ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உதவியை எதிர்பார்த்திருந்தபடியா இன்றைய வந்திருக்கிறோம். வணக்கம். நீங்கள் உங்களோட பேரையும் பதிவு செய்து உங்களுடைய தற்போது இருந்து எங்களை கூப்பிட்டது உங்களுக்கான தேவைகள் உங்களோட நீங்க பட்டுக்கொண்டிருக்கிற கஷ்டங்கள் சம்பந்தமா எப்படியான உதவியை எதிர்பார்த்து நீங்கள் அந்த உதவியை நாங்கள் யார் தந்ததுன்றதெல்லாம் அடுத்த கட்டம் நாங்கள் கொண்டு வரோம். உங்களோட நிலைமையை எங்களோட உறவுகளுக்கு இவ்வளவு தெரியப்படுத்தும். வணக்கம் அண்ணா. என் பேர் சுபா. நான் வண்ணாகுளம் அடம்பன் என்ற இடத்துல மன்னார்ல இருக்கிறேன். என்ற கணவர் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ற கணவர் வந்து மாவீரர். நாங்க இடம்பெயர்ந்து போன துண்டுக்குள்ள வட்டக்கஞ்சி என்ற இடத்துல அவர் வந்து மாவீரர் ஆயிட்டு. அப்ப எனக்கு ஒரு புள்ள தான் இருந்தது. என்ற மகன் மட்டும்தான் இருந்தேன். அதுக்கு பிறகு நாங்க சரியா கஷ்டப்பட்டோம். நானும் அம்மாவும் பிள்ளையும் தான். அப்பா இல்லை எங்களுக்கு. கஷ்டப்பட்டு இருந்த இடத்துல நாங்க
வட்டக்கச்சியில வந்து அவர் இறந்துட்டு மாவீரரா போயிட்டு. அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு பிறகு இடம்பெயர்ந்து நாங்க வவுனியா செட்டிக்குளம் என்ற இடத்துல இருந்த நாங்க. இருக்கும்போது அப்ப வந்து வேற வேற ஊராக்கள் இருந்த இடம் அது வந்து யாரு எவருன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த டைம் எனக்கு வந்து 21 வயசு எனக்கு. மகனுக்கு வந்து 2 வயசு. ம். அப்ப நான் வந்து எனக்கு தெரியாது ஒரு அண்ணாவோட நான் பழகிட்டேன். அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவர். அது எனக்கு தெரியாது. அவர் தான் கல்யாணம் முடிக்கல அப்படி என்று சொல்லி என்ன லவ் பண்ணி என்னோட பழகி, எனக்கு வயித்துல ஒரு புள்ள உண்டு. நாங்க ரெஜிஸ்டர் எழுதையில அந்த டைம் வந்து ரெஜிஸ்டர் எழுதையில அது முகாம்ல தானே நாங்க இருந்தோம் நாங்க. அப்ப எங்களால ரெஜிஸ்டர் எழுத இயலாது. பிறகு நாங்க திரும்ப எங்கட ஊருக்கே எங்கள வந்து அனுப்பின வாக்குல தான் எனக்கு வயித்துல 8 மாச புள்ள. அப்ப இவர காணையில. அப்ப நான் எல்லார்ட்டயுமே ஒரு மாரி கேட்டு அறிஞ்சு, அவங்களோட ஊருக்கு நான் போனேன். போவைக்குல தான் அங்க போக தான் தெரியும். அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு 2 புள்ளையோட இருக்கிறேன். அங்க போய் என்னால இந்த நியாயத்த கதைக்க இயலாது. ஏனென்றா, அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவர் வந்து நான் விசாரிச்சிருக்கணும். ஒன்றுமே நான் விசாரிக்கல. என்னலே அந்த புள்ள இருந்தது. நான் ஏமாந்துட்டேன் நல்லா. அதோட நான் அழுதேன். அவங்க என்ன அடிக்கலாம் வந்தாங்க. ஒன்றுமே என்னால செய்ய இயலாது. அதோட நான் வீட்ட வந்துட்டேன். வீட்ட வந்து எனக்கு குழந்தையும் கிடைச்சிட்டு. கிடைச்சோன அதுக்கு பிறகு புள்ளைக்கு சர்டிபிகேட் எடுக்க கூட என்னால முடியல. அதுக்கு பிறகு நான் அவர்ட்ட போலீஸ் மூலம் அவரோட கதைச்சு, அவர கூப்பிட்டு தான் நாங்க அந்த சர்டிபிகேட் கூட புள்ளைக்கு நாங்க எடுத்தோம் நாங்க. இப்ப அவர்ற எந்த தொடர்புமே எங்களுக்கு இல்ல. நான் வீட்ட வந்து சரியா கஷ்டப்பட்டேன். எனக்கு எந்த தொழிலுமே இல்ல. கூலி தொழில், கச்சான் வேலை அது இதுன்னு தான் நாங்க போறது. அந்தந்த சீசன்ல தான் அந்த வேலையும் கிடைக்கும். எல்லா டைமும் கிடைக்காது. அப்ப நான் ஒரு ஹோட்டல்ல வந்து வேலை செய்தேன் நான். வேலை செய்ய அங்கேயும் சம்பளம் எனக்கு காணாது. அதோட புள்ளைகள் சின்ன ஆட்கள். அம்மாட்ட புள்ளைகள விட்டுட்டு தான் புள்ளைக்கு வந்து 2 1/2 வயசு இருக்கும். மகனுக்கு வந்து 5 வயசு இருக்கும். 2 பேருமே சின்ன பிள்ளைகள். சரியான கஷ்டம். ஒண்ணும் செய்ய வழி இல்ல. அம்மாட்ட பிள்ளைகள விட்டுட்டு நான் வெளிநாடு போயிட்டேன். வெளிநாடு போய் 4 வருஷம் வெளிநாட்டுல வீட்டு வேலை பார்த்து தான் என்ற பிள்ளைகள வந்து நான் பார்த்து கொண்டேன். அதுக்கு பிறகு 4 வருஷம் அங்க இருந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சு அனுப்பின காசுகள்ல அந்த இந்த வீடு வந்து குறையா வீட்டு திட்டம் குறையா போயிட்டு 3,4 லட்சம் தந்தாங்க. என்னால அந்த வீடுக்கு சரி செய்ய முடியல. நான் அங்க போய் தான் அந்த வீட கூட நான் சரி செய்து இந்த வீட இதாக்கினது. புள்ளைக்கு வேற வருத்தம். புள்ளைக்கு வந்து ஹார்ட்ல வந்து பிரச்சனை. அந்த வருத்தம் வேற. மற்றது உடம்பு முழுக்க சொரியஸ் நோய் என்று ஒன்று வந்து புள்ளைய தாக்கி பிழைக்காதுன்ற அளவுக்கு போயிட்டு. அதோட அம்மா வவுனியா கிளினிக் எல்லாம் கொண்டு போய் புள்ளைக்கு 1 லட்சம் முடிஞ்சது புள்ளையோட கிளினிக்குக்கு மட்டும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க இருந்து கஷ்டப்பட்டு அனுப்பின காசுல தான் புள்ளைய கூட அம்மா பார்த்தா. அந்த நிலையில நான் 4 வருஷத்தால புள்ளைகள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம புள்ளைகள்ட்ட போவோம்ன்ட்டு நான் வந்துட்டேன். வந்த இடத்துல இங்க கையில எனக்கு தையல் தெரியும். தெரிஞ்சாலும் என்னட்ட தையல் மிஷின் இல்ல. நான் என்ன செஞ்சேன், திரும்பியும் வேலைக்கு போனேன். நான் முதல் வேலை செஞ்ச அந்த கடைக்கு நான் வேலைக்கு போனேன். போன இடத்துல அங்கேயும் வேலைக்கு போய் அந்த கொரோனா டைம்ல நான் அங்க தான் வேலை செய்தேன். அந்த டைம் வேலையெல்லாம் இல்ல. பிறகு சரியா கஷ்டப்பட்டேன். என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. பிறகு இருந்த நகை நட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வச்ச நகைகள தான் வித்து போட்டு சாப்பாட்டு செலவுக்கெல்லாம் போனது. அதுக்கு பிறகு திரும்பியும் அந்த ஹோட்டல்ல கொரோனா இதெல்லாம் முடிய திரும்ப வேலைக்கு போனேன் நான். போக சம்பளம் சரியான குறைவு. பஸ்ல தான் போய் வாரது. பஸ்ல போய் வந்தா பஸ் செலவுக்கு ஒரு பக்கம் போகும். அங்கால சம்பளம் குறைவு. என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுக்கு பிறகு இவங்களோட உதயம் சேனல் வந்து எனக்கு வந்து நான் அந்த ஃபோனுகள்ல பார்த்து இவங்கள எனக்கு அறிமுகமாகினது. அதுக்கு பிறகு இந்த அண்ணாவோட நான் கதைச்சேன் நான். 6 மாசத்துக்கு முதல் கதைச்சேன் நான். கதைச்சு அவங்களும் வந்து என்னோட கதைச்சு என்னைய வீடியோ எல்லாம் காணொளி செய்து அவங்க எனக்கு 25,000 காசெல்லாம் உடனே அந்த டைமே எனக்கு கையில தந்தாங்க 25,000 காசு. அதுக்கு பிறகு நான் அவங்க வந்து காசு தந்து எனக்கு ஒரு சந்தோஷம். சரி இவங்க மூலம் நான் ஒரு வாழ்வாதாரம் செய்ய போறேனேன்னு. அதுக்கு பிறகு சில பிரச்சனைகள் இதுகள் காரணமாக நான் திரும்ப அந்த வீடியோ செய்யணுமான்னு கேட்டு அந்த அந்த வீடியோவ நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் நான். இப்ப 6 மாசத்துக்கு பிறகு நான் அந்த அண்ணாக்கு கால் பண்ணி, "அண்ணா ஒருக்கா வாங்க அண்ணா, என்னைய ஒரு காணொளி ஒன்று செய்யுங்க. எனக்கு காணொளி ஒன்று செய்யுங்கன்னு" சொல்லி பிறகு அவங்கள்ட்ட நான் கேட்டேன் நான். அதுக்கு எனக்கு வந்து தையல் வந்து நல்லா நான் தைப்பேன் நான். நல்லா தைக்கிறேன் நான். முதல்ல வந்து நான் தையல் தொழில் தான் செய்தேன். இடம்பெயர்ந்துக்கு போனதுக்கு முதல் தையல் வேலை தான் செய்து கொண்டிருந்தேன் நான். அப்ப மிஷின் இல்ல தானே. அதோட இப்ப இவங்க ஒரு தம்பிடம் மூலம் கதைச்சு எனக்கு வந்து அவங்க ஒரு தையல் மிஷின் வந்து தந்திருக்கிறாங்க.
அந்த மிஷின் வந்து எனக்கு ஓகே. அந்த மிஷின் சரி. நான் இனி அந்த மிஷின வச்சுக்கொண்டு என்ற வாழ்வாதாரத்தையும், என்ற பிள்ளைகளோட கல்வி தேவைகளையும் நான் கொண்டு என்னால போக முடியும். என்னடா இது ஒரு கிராமம். அந்த அளவுக்கு கூட தையல் வந்து வராது. ஓரளவு வர தையல்ல நான் ஏதோ நாங்க 3 பேரும் தான் ஒரு அளவா நாங்க எங்களோட எங்களோட வாழ்க்கைய நாங்க கொண்டு போவோம். ஆனா புள்ளைகள் வந்து நடந்து தான் போறாங்க. 3 கிலோமீட்டர் போகணும் பள்ளிக்கூடம். பொம்பள புள்ள. அவ இப்ப ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 3 மாசம் தான். அவ வந்து நடந்து தான் போறா. இப்ப இருக்கிற சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்குது. புள்ளைகள நடந்து போக விடுறது சரியான கஷ்டம். எங்கட பார்வைக்குள்ள தான் எங்கட புள்ளைகள நாங்க பார்த்துக்கொள்ளணும். புள்ளைகள் காலையில போனா பின்னேரம் வரும் 2 மணிக்கு வரும்போது நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இடையில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அதனால என் புள்ளைக்கு ஒரு சைக்கிள், என் பொம்பள பிள்ளைக்கு என் பொடியனுக்கு கூட அது பொடியன். அவன் கூட பரவால்ல பிரச்சனை இல்ல. பொம்பள பிள்ளை கட்டாயம் பொம்பள பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும். அந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தந்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். மற்றது இந்த மிஷின வச்சு நான் இந்த வாழ்வாதாரத்த கொண்டு போயிருவேன். மற்ற நான் கொஞ்சம் துணிகள் போட்டு தச்சு அப்படியெல்லாம் குடுக்குற ஐடியா இருக்கு. ஆனா என்னால அத மேலதிகா செய்றதுக்குரிய என்கிட்ட பணம் இல்ல. அந்த இவங்க இவங்க தந்திருக்காங்க மிஷின். ஓகே. அத வச்சு நான் இந்த வாழ்வாரத்த கொண்டு போவேன். எனக்கு மேலதிகமா இந்த தொழில நான் கொண்டு போகணும்னா, எனக்கு ஒரு சிறிய தொகை உண்டு. யாராவது எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா, அத வச்சுக்கொண்டு நான் இன்னும் இந்த வாழ்வாரத்த கொண்டு போய் என் பிள்ளைகள பார்ப்பேன். என் மகனையும் படிக்க வச்சேன். என் மகன் வந்து இப்ப கொஞ்சம் பெரிய ஆளு. அவர் வந்து 10ஆம் ஆண்டு படிக்கிறேன். அவர் இன்னும் 2 வருஷத்தால நல்லா ஒரு ஏஎல் முடிச்சுட்டாருன்னா, அங்கால ஓகே. அவர படிப்பு. பிறகு அவன்ட்ட தங்கச்சியும் பார்த்துக் கொள்வான். அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து நாங்க திரும்ப திரும்ப யார்ட்டயுமே உதவி கேட்கணும்னு எங்களுக்கு தேவை ஏற்படாது. ஏன்னா, எங்கட பிள்ளைகள நாங்க வளர்த்து விட்டோம்னா, எங்கட பிள்ளைகள் எங்கள பார்ப்பாங்க. அதுவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ப்ளீஸ் பண்ணி கேட்கிறேன். யாராவது கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது சரியான பதிவுகள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இப்ப நாங்கள் ஆரம்ப காணொளிக்கு முதல் வந்து நோர்வேல வசிக்கிற ஒரு உறவு. அவர் நிறைய மக்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டு வர ஒரு நல்ல ஒரு சமூக செயற்பாட்டாளர். அப்ப நான் வர்ற பொழுது எங்களுக்கு 8 காணொளிக்கு மேல அவர் அந்த பணம் தந்த காசுல தான் உங்களுக்கு அப்ப 6 மாசத்துக்கு முதல் இந்த 25,000 தந்திருந்தேன். உங்களுக்கு இருந்த சூழ்நிலை காரணமா, உங்களுக்கு இருந்த மன அழுத்தம், விரக்தியின் காரணமா எங்களோட காணொளி வந்து ஒளிபரப்பாகல. அப்ப நாங்களும் நீண்ட நாள் வச்சிருக்க இயலாதுன்னு விட்டிருந்த நாங்கள். பிறகு ஒரு இடைப்பட்ட காலம் என்னோட நீங்க தொடர்புல இருந்து கதைச்சிருந்த நீங்கள். அப்ப உங்களுக்கு இங்க வேலை கிடைச்சு திரும்ப வேலைக்கு போய் கொண்டிருந்த நீங்கள். ஆனா பணம் வந்து போதாது. பஸ் காசு போதாது. இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்து இப்ப நீங்கள் உங்களுடைய கணவர வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீர்கள். இப்ப இன்றைக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து இப்ப 11 வயசு. அப்ப என்ன? 12. இந்த காலத்துல வந்து இப்போ உங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்புகள் இல்ல. எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே இல்ல. புள்ளைக்கு சர்டிபிகேட் எடுத்து குடுத்ததோடயே அவர தொடர்பே எனக்கு இன்று இல்ல. வரையும் இல்ல. இன்று வரைக்கும் எந்த இதுவரையிலும் வந்து தொடர்பும் பார்க்கறதும் இல்ல. அப்புறம் இல்ல. அப்படி ஒரு ஒரு உங்களுக்கு புள்ளைக்கு இதுவரைக்கும் ரூ. 1 காசு செலவழிச்சு புள்ளைய பார்த்ததே இல்ல. ம், நாளைக்கு வந்து என்ற புள்ளன் வந்து உரிமை கொண்டாட கூட அவரால முடியாது. ஏன்னா அந்த ம், அளவுக்கு அவர் எங்கள பார்க்கல. ஏற்கனவே என் புருஷன் அவர் செத்துட்டு, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மாவீரரா போயிட்டாரு. ம். இன்றைக்கு அவரால தான் எனக்கு பெருமையா இருக்கு இன்றைக்கு. மாவீரர் மனுஷி என்று எனக்கு அவற்றை பெருமை. வெளிச்சம் தான் இன்றைக்கு இன்றைக்கு உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிறதுக்கே ஒரு காரணமாகவும் இருக்குது. அப்ப இன்றைக்கு நீங்கள் கணவன்ற தொடர்புகள் எதுவும் இல்லை. ஆனால் உங்களால முடிஞ்ச வரை உழைச்சு வாழ்ந்து கொண்டு இயலாத ஒரு சந்தர்ப்பத்துல நீங்கள் மிக பயந்த நிலையில தான் என்னட்ட காணொளியில அந்த டெலிஃபோன் மூலம் வந்து தொடர்பு கொண்டவா, இப்ப நான் திரும்ப பேச போறேன்னுண்டா, நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் வாரதுன்ற ஒரு சாதாரண விடயம் இல்ல. நிறைய பணம் தேவைகள். அப்ப இப்படியான உதவி திட்டங்களை நாங்கள் வழங்குறோம்டா, எங்களுக்கு நிறைய செலவாகும். அப்ப அவ பயத்துல தான் எடுத்து ப்ளேஸ் பண்ணி கதைச்சவா. பிறகு தன்னுடைய நிலைமைய வந்து உண்மையா அண்ணன் என்ன நம்புங்கோன்னு சொல்லி எனக்கு ஒரு குரல் பதிவு கொண்டு விட்டவா. அது நெஞ்ச வருடக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப நான் அதுகளை வளமையா உதவி செய்யற ஆட்கள்கிட்ட வந்து இந்த காணொளியினுடைய முதல் நிலப்பாட்டையும் தெரியப்படுத்தி, இவா தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையும் தந்து, ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு சிறிய ஒரு காணொளியும் உண்டு அனுப்பி வைச்சவா. அதையும் நான் அனுப்பி போட்டு, அங்க அவைகளோட சம்பந்தப்பட்ட ஆட்களோட கதைச்சுத்தான் வந்த நாங்கள். இந்த வகையில தான் இவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து, இவைய வாழ வைக்கணும் சமூகத்திலன்றதுல எல்லாரும் உறுதியா இருக்கிறோம். இதே போல பல்லாயிரக்கணக்கான பெண் தலைமத்துவ குடும்பங்கள் அப்படியான கஷ்டங்களை வந்து இன்னல்களை துயரங்களை சுமந்த வண்ணம் தான் இருக்குது. இந்த நிலையில அவ வெளிநாடு ஒன்றுக்கு சென்று 4 வருஷம் சென்று அங்கேயும் வந்து சரியான கஷ்டமான வேலைகள் செய்து
அந்த பணத்தை அனுப்பி வீடு குறையா இருந்த நேட் வீடு திட்டத்தால நேட் வீடு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டு திட்டத்துக்கான முழுமையா பூர்த்தி செய்யப்படாததால் அவர் உழைச்சி அனுப்பின பணங்கள் வந்து செலவழிக்கப்பட்டு ஒரு வீடு கட்டியிருந்தது. பிள்ளைக்கு வந்து ஒரு சொறி நோய், சிரங்கு நோய் மாதிரி வந்து அந்த பிள்ளைக்கு 1,00,000க்கு மேல செலவழிக்கப்பட்டதன் பிற்பாடு நீங்கள் பிறகு ஏன் வெளிநாட்டை விட்டு இங்க வந்தீங்க? பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. பிள்ளைகள் சின்னாக்கள் வந்தீங்களா இல்ல வளர்ந்துட்டாங்கன்னு வந்தீங்க? பிள்ளைகள் வந்து நான் போவைக்குள்ள 2 வயசு பிள்ளை தானே. அப்ப பிள்ளைக்கு 6 வயசா போயிட்டு இனி 1ஆம் ஆண்டு சேர்க்கணும். அதோட அம்மாவுக்கும் இயலாது. அவன் அதுகளை பாத்துக்கணும். அவன் இப்படிதான் வேலைகளுக்கு போய் வரவ. அதோட அம்மா சொன்னா நீ வா பிள்ளைகளை பாத்துக்கொள், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சேர்க்கணும், பொம்பளை பிள்ளை தானே, நாங்க இருக்கணும், பக்கத்துல நாங்க இருக்கணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாவும் இல்லை தானே. அதோடதான் வந்தேன் நான். வந்து திரும்ப போற ஐடியா எனக்கு இருந்தது. ஆனா இந்த பிள்ளைகள்ன்ற நிலையால நான் போகல. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அப்பா இல்லாத இடத்துல நான் தான் அம்மாவா அப்பாவா எல்லாமே பிள்ளைகளுக்கு நான் தான் இருக்கிறேன். இந்த வரைக்கும் இந்த பிள்ளைகளை நான் தான் ஆடுற உதவியுமே இல்லை. நான் தான் எல்லாமே பாக்குறேன். என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கா? நல்ல சந்தோஷம். புதிய மிஷின் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே பழைய மிஷினோட கிடந்து கஷ்டப்பட்ட நீங்க இன்றைக்கு இது இன்னைக்கு நல்ல ஈஸியா இருக்கா, நல்ல சுகமா இருக்கா அதை தைக்கிறதுக்கு? பெரிய சந்தோஷம். உங்களுக்கு நாங்கள் நேற்றைய நாள்ல உறவுகளே 1,41,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தனா நீங்கள் உங்களோட தம்பியாற்ற உதவியோட வந்து இந்த சிங்கர் கம்பெனியோட நீங்கள் இந்த தையல் இயந்திரத்தை நீங்கள் கொள்முதல் செய்து உங்களுடைய இல்லத்துக்கு கொண்டு வந்த நீங்கள் இதிலே ஒரு ஒரு அதிசயம் என்னென்றால் மிஷின் வந்து பாக்ஸில் தான் வரும். ஆனால் அது பூட்டி சில வேளையில கொடுக்கணும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த மிஷின் பூட்டுற கம்பெனி அவையலும் வந்து நேரடியாக வந்து இன்றைக்கு இந்த மிஷினை பூட்டி உடனடியாகவே இவருடைய நடைமுறை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். உங்களுடைய நிலைமையை அவை உணர்ந்து லண்டனில் வசிக்கிற சதானந்தன் ராகுலன் அவர்கள் உங்களுக்கு இந்த உதவியை வழங்கி இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி செயல்பாட்டுக்கும் உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தையும் கொண்டு செல்வதற்காக நீங்கள் எதிர்பார்த்த எவ்வளவு காலமா இந்த இப்படி ஒரு மிஷின் தேவைன்னு சொல்லி இதுக்காக கவலைப்பட்டிருக்கிற அல்லது ஏங்கி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு இப்படி ஒரு மிஷின் ஒன்று தேவை, இதே இப்படி ஒரு மிஷின் கிடைச்சா எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகலாம் எவ்வளவு காலம் இதே எண்ணங்கள் இருந்திருக்கு? 10 வருஷத்துக்கு கடந்த 10 வருஷத்துக்கு மேலேயே அவாக்கு ஒரு மோட்டார் மிஷின் அதுக்கு நல்ல இலகுவா வேகமா தைக்கக்கூடிய மாதிரி ஒரு மிஷின் தேவைன்னு சொல்லி 10 வருஷமா அது இந்த எண்ணத்தோட இருந்தவா இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சதானந்தன் ராகுலன்றவை லண்டன்ல வசிக்கணும். அவை பல்வேறுபட்ட சமூக பணிகளை செய்து கொண்டு தங்களுக்கு கிடைக்கிற ஒரு தொகுதி பணத்தையும் வந்து எங்களை மாதிரி வேறு சணல் செய்கிற ஆட்களுக்கும் இந்த உதவிகளை வழங்கி கொண்டு வரணும். இன்றைய மன்னார் மாவட்டத்தில் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம் 2 மாணவர்களை கொண்டு அவ வசித்து வந்த ஒரு பின்தங்கிய நிலையில இன்றைக்கு வந்து அவாக்கான 1,41,000 ரூபாய்க்கு இன்றைக்கு வந்து உடனடியாக வந்து தையல் இயந்திரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த 1,41,000 ரூபாய்க்கான சில பொருட்களும் வேண்டி இருக்கிறா. மற்றது இந்த மிஷின் வந்து பொரண்டியோட தான் வழங்கப்பட்டிருக்கு. மோட்டருக்கு 3 வருஷம், மிஷினுக்கு எல்லாமே வந்து பொரண்டி தான் வழங்கப்பட்டிருக்கு. அதை விட இவ மிஞ்சி இருந்த காசுகள்ல வந்து நூல்கட்டை மற்றது ஓயில் கேன் இப்படி பல்வேறுபட்ட இதுகள் வாங்கி இருக்கணும். அந்த வகையில நாங்கள் சதானந்தன் ராகுலன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த கடந்த 6 மாதத்துக்கு முதல் பதிவு செய்யப்பட்ட இந்த காணொளி நாங்கள் ஒளிபரப்பாக இருந்து தாமதம் ஆயினது. அன்றைய காலகட்டத்திலும் அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதற்காக நான் சொல்லியிருந்தேன், ஒரு தையல் இயந்திரத்தை வாங்கி உங்களுக்கு ஒரு சிறிய கடை ஒன்று அமைச்சு உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேணும் என்று.
அவைகளுக்கு சில மனநிலைகள் வந்து சரியான நிலையில இல்லாதபடியே அன்றைய காலகட்டத்திலே அந்த காணொளியை நாங்கள் போட முடியலை என்றதை நாங்கள் சொல்லுகிறோம். இந்த வகையில மீண்டும் இந்த மன்னார் மாவட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த நலன் சார்ந்த அவருடைய அடிப்படை வாழ்வாரம் சார்ந்த இந்த மிஷினை உதவி செய்த சதானந்தன் ராகுலன் ஐயா அவர்களுக்கு மென்மேலும் நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் உங்களுடைய சமூக பணி சிறந்து விளங்கி இப்படி பாவிகளாக இருக்கிற கஷ்டப்பட்டு நலிவுற்று போயிருக்கிற போரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இந்த மன்னார் மண்ணிலே இருந்து நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் லண்டனில் வசிக்கிற சதானந்தன் ராகுலன் இருவரும் சேர்ந்துதான் நிறைய உதவிகள் கல்வி செயற்பாடுகள் தனிப்பட்ட நீதியில அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் போர்ல பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கான அந்த மாதாந்த கொடுப்பனவள் என்று பல்வேறுபட்ட வயது முதிர்ந்தவர்களுக்கான உதவி கொடுப்பனவு என்று பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பணியிலே ஒன்றே என்னுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக எனக்கும் வந்து 9 குடும்பங்களுக்கான மாதாந்த உதவி கொடுப்பனவும் வழங்கி கொண்டு பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு வந்து இதே போன்ற பல பெறுமதியான வாழ்வாதார உதவிகளை செய்து அவைகளை வாழ வச்சு கொண்டிருக்கிற அருமை நண்பனும் குடும்பமாகிய சதானந்தன் ராவலன் குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி நன்றி சொல்றீர்கள், உங்களுக்கு இந்த கிடைச்ச சம்பந்தமா எங்களோட உறவுகளுக்கு இன்னும் மேலும் என்ன விடயங்கள் என்று சொல்லி நாங்கள் காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர போறோம். இப்ப மாணவர்கள் 2 பேரும் பாடசாலையில இருக்கிறபடியே பிள்ளைகள் நாங்கள் இந்த காணொலியில காட்டையில இனி ஒரு காலம் வர்ற பொழுது மேலும் ஒரு உதவி கிடைக்கிற பொழுது கட்டாயம் காணொலியில கொண்டு வருவோம். வேலுக்கான நன்றியை சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஒரு இலகுவான ஒரு பயணம், உங்களுக்கு ஒரு சொகுசு வாகனம் கிடைச்ச மாதிரி தான் இது வந்து நீங்கள் இருந்து நீ வீட்டிலே இருந்து கொண்டு உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போய் பிள்ளைகளுடைய கல்வி செயல்பாட்டுக்கு போகிறீர்கள். அவைகளுக்கு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு என்னென்ன விடயங்கள் நீங்க செய்திருக்கேன்னு சொல்லி காணொலியை முடிப்போம். இப்போ என்னண்டா அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன். என்னண்டா கனகாலமா எனக்கு இந்த மிஷின்ல சரியான ஆசை எனக்கு தைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப இவங்களோட இந்த உதயம் யூடியூப் சேனல் மூலம் எனக்கு அவங்களோட இது தொடர்பு கிடைச்சி அவங்க எனக்கு இந்த பெரிய ஒரு உதவி ஒன்று செய்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த தையலை வச்சு இந்த வாழ்வாதாரத்தை கொண்டு இந்த பிள்ளைகளோட கல்வி தேவைகளையும் எங்களோட வாழ்வாதாரத்தையும் நான் கொண்டு செல்வேன். நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் மன்னார் மண்ணிலிருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் புறப்பட போறோம். கடந்த 6 மாதத்துக்கு முதல் 14 காணொளிகளுக்கு ஊடாக தவறப்பட்டிருந்தா திரும்பவும் வந்து நாங்கள் அவருடைய நிலைமையை உணர்ந்து நாங்கள் இன்றைக்கு இந்த அன்போடு இந்த இயந்திரத்தை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். மென்மேலும் இதில இருந்து ஒரு முன்னேற்றத்துக்கு முன் சென்று மற்றவைக்கு முன்னுதாரணமா வாழ ஒன்று வாழ்த்தி எங்களுடைய சேனலை பார்க்குற அத்தனை உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் சிறி.